இந்த கோவிலோட சிறப்பே இந்த வேண்டுதல் தாம்மா. இந்த வேண்டுதல் நிறைவேற்றின பலருக்கு அவங்க நினைச்சது கைகூடி வந்திருக்கு. என்னது, வாசுகி மேடம் இங்கே உட்கார்ந்துருக்காங்க? வினய் சாரோட விஷயம் தெரிஞ்சதுனால்தான் இப்படி இருக்காங்களோ? அவர் சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இங்க வந்திருக்கணும். மேடம். மித்ரா, வாமா. என்ன மேடம் இது? நீங்களே இப்படி உடைஞ்சு போயிட்டா என்ன செய்யறது? நீங்க தானே நம்பிக்கையோட இருக்கணும். என்னால தாங்கிக்கவே முடியலையேம்மா. என்னோட ஒரே பையன், என்னோட உலகமே அவன்தான். அவனுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆண்டவன் ஏன் இப்படி எங்களை சோதிக்கிறான்னு புரியவே இல்ல. புரியுது மேடம். யாராலையும் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. அந்த அம்மன் மேல நம்பிக்கை வைங்க. வினய் சாருக்கு ஒன்னும் ஆகாம அவ காப்பாத்தி தருவா. நானும் அததாம்மா நம்புறேன். எனக்கு என்னமோ தோணுது மேடம், நாம எல்லாரும் பயப்படுற மாதிரி வினய் சாருக்கு எதுவுமே ஆகாது. ஆகக்கூடாது மித்ரா, ஆகக்கூடாது. என் பையன் எனக்கு திரும்ப கிடைக்கணும். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வீடு முழுக்க குழந்தை குட்டியோட வாழணும். என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மேடம், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்களும் டாக்டரும் ரொம்ப நல்லவங்க. யாருன்னே தெரியாத என்ன போல ஆளுங்களை கூட அரவணைச்சு பாத்துக்கிறீங்க. உங்க நல்ல மனசுக்கு எதுவுமே தப்பா நடக்காது மேடம். மேடம், மேடம், மேடம் என்னாச்சு? மேடம் என்ன பாருங்க. மேடம், மேடம் என்னாச்சு? மேடம், 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 மேடம் இங்க பாருங்க. என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? என் உசிரே போச்சு. மேடம், நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, அப்படிதானே? இருங்க, நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். மேடம், இந்த இளநீ குடிங்க. குடிங்க மேடம். இந்தாங்க, ப்ளீஸ் குடிங்க. மேடம், கிளம்பலாமா? நீ கிளம்புமா, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேன். வினய் சாரை விட உங்களை பார்த்தாதான் பயமாவும் கவலையாவும் இருக்கு மேடம். பார்த்து போங்க, நான் வரேன். சரி.
லவ் பண்ணாலும் சரி கல்யாணம் பண்ணாலும் சரி அதெல்லாம் எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்றதுக்காக தான். தாரா, நாளைக்கே உன் வயசு பொண்ணுங்க குடும்பம் குட்டின்னு சந்தோஷமா வாழ்றப்ப நீ மட்டும் 4 மாசத்துல புருஷனை இழந்துட்டு நிப்பியா? ஹாய் டார்லிங். ஐம் சாரி, டைம் ஆயிடுச்சா? பரவாயில்ல வினய், சரி, எங்க போலாம் சொல்லு. எங்கேயும் போ வேணாம். என்ன டார்லிங் இப்படிலாம் சொல்ற? உனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு எனக்கு தோணுது. பரவாயில்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். ஏய், இப்பயே நீ இடி விழுந்த மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க. உனக்கு ஃபீலிங்ஸே இல்லையா வினய்? எப்படி இந்த சிச்சுவேஷன்ல இப்படி இருக்க? வருத்தமா தான் இருக்கு தாரா. நான் என்ன செய்யறது? எப்படி உங்ககிட்ட விஷயத்த சொல்றதுன்னு எனக்கு குழப்பமாவே இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சதோ, அப்பவே எனக்கு பாதி வருத்தம் போயிடுச்சு. இதுக்காக தான் நான் உன்னை நெருங்கி நெருங்கி வந்தப்போ விலகி விலகி போனியா வினய்? ஆமா தாரா, அப்படியாவது நீ என்னை வெறுத்து ஒதுக்கிடுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ எல்லாத்தையும் விட அந்த காதல் தான் முக்கியம்னு காமிச்சிட்ட. வினய், நீ என்ன சொல்ற வினய்? ஆமா தாரா, பொண்ணுங்க பொதுவா இந்த மாதிரி ஒரு பையனை கட்டிக்கிறதுக்கு தயங்குவாங்க, ஏன் விட்டுட்டு கூட போயிடுவாங்க. ஆனா நீ பாத்தியா, நீ எப்பவுமே வேற தாரா. இல்ல வினய், அது வந்து நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன் அன்பு எனக்கு புரியுது. இனிமே நான் உன் கூட 2 நாள் வாழ்ந்தா கூட அந்த வாழ்க்கை உன் காதலுக்கானது தாரா. ஐயோ வினய், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என்ன சொல்லு. அது வந்து நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் வினய். தாரா, ஆமா வினய், அதுதான் சரியா இருக்கும். நீ இப்போ இருக்கிற நிலைமையில ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம், கல்யாணம் இல்ல. என்ன சொல்ற தாரா? அப்போ நீ என்ன விட்டுட்டு போறியா? எனக்கு வேற வழி தெரியல வினய். நானும் பொண்ணு தானே. கேன்சர் பேஷண்ட கல்யாணம் பண்ணி காலம் பூரா அழுக சொல்றியா? என்ன தாரா இப்படி எல்லாம் பேசுற? பிராக்டிக்கலா பேசுற வினய். இல்ல தாரா, நீ இப்படி பண்ணுவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான் வினய், நீ இப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தாரா, நீ ரொம்ப வருஷமா கேட்டுட்டே இருந்தியே எனக்காக ஒரு லெட்டர் எழுதி எடுத்துருவான்னு. இந்தா இப்ப எழுதி கொண்டு வந்திருக்கேன். வினய் ப்ளீஸ். தாரா தாரா தாரா, இதை மட்டும் படிச்சு பாரு, அப்புறம் எல்லாமே உன் இஷ்டம் தான். படி. உன் முகத்தை பார்த்து இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்காக தான் இந்த லெட்டர். சொன்னா நீ கண்டிப்பா ஒத்துக்க மாட்ட. உன்னை சமாளிக்கிற தைரியமும் எனக்கு இல்லை. ஆனா நீ நான் சொல்றது தயவு செஞ்சு கேட்கணும். உன் பாய் ஃப்ரெண்ட் வினயா மட்டும் இல்லை, நீ பிறந்தப்போ ஆசையா ஹாஸ்பிட்டலுக்கு பார்க்க வந்த, உன்னை சைக்கிளில் வச்ச ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போன, உனக்கு அல்ஜிப்ரா சொல்லி கொடுத்த, உனக்கு கெரியர் கைட் பண்ண ஒரு வெரி லாங் டேர்ம் ஃப்ரெண்டாக சொல்கிறேன். நாம பிரிஞ்சிடலாம் தாரா. நீ நல்லா இருக்கணும், என் கூட வந்து நீ கஷ்டப்பட வேண்டாம். இது வரைக்கும் நான் உனக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக நடந்துக்கிட்டதே இல்லை. உனக்குன்னு நான் எதுவுமே செஞ்சதில்லை. இந்த பிரேக்கப் தான் நான் உனக்காக, உன் அன்புக்காக செய்கிற பெரிய விஷயம். நான் இருக்கிற வரைக்கும் என் மனசில் உனக்கான இடம் அப்படியே இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் தொடரணும்னு நினைக்காத தாரா, ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் and sorry for this. Don't worry, time will heal everything. Take care, Vinay.
என்னம்மா டின்னர் இது? வெறும் இட்லி சாம்பார் இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாதுமா. ஐயோ, என்னை விட்டுருங்க, நான் தயவு செஞ்சு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துடுறேன். உன் கஷ்டம் புரியுது வினய். தினமும் நான்வெஜ்ஜும் நாக்குக்கு ருசியாவும் சாப்பிட்டுட்டு இப்ப இட்லியும் பாலும் மட்டும்தான் கசக்க தான் செய்யும். மெடிசன் எடுக்கும்போது காரம் இல்லாம சாப்பிடுறதுதான் உடம்புக்கு நல்லது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா ப்ளீஸ். பா, நான் இருக்க போறதே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா. இந்த நேரத்துலயாவது எனக்கு பிடிச்சதை சாப்பிட விடுங்களேன். இது இட்லி சாம்பார் சட்னி சாப்பிட்றதுனால போற உசுறு என்ன பிடிச்சி இங்க நிக்க போதா என்ன? நீ விரும்பினதையெல்லாம் சாப்பிட்டேன்னா ஏற்கனவே வந்த மாதிரி திரும்பவும் மயக்கம் வர சான்ஸ் இருக்கு. நீ சாப்பிடுற மெடிசனும் ஃபுட்டும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடும் இல்லையா? அதனாலதான் உன்னை இந்த மாதிரி டயட் எடுத்துக்க சொல்றேன். பா, நீங்க எனக்கு டாக்டரா மட்டும்தான் இருக்கீங்க, ஏன் எனக்கு அப்பாவா இருக்க மாட்டேன்றீங்க? வினய், நான் உன் அம்மா சொல்றேன், இந்த ஒரு டைம் மட்டும் இதை சாப்பிடு. நாளையில இருந்து உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அத சொல்லு, நான் உனக்கு சமைச்சு கொடுக்கறேன். ஆனா நான் உன் ஆசையை நிறைவேற்றுற மாதிரி நீயும் என் ஆசையை நிறைவேற்றணும். வாசுகி, அப்பாப்பா இருங்க இருங்க. அம்மா, உன் ஆசை என்னன்னு சொல்லுமா. நான் இருக்கும்போதே அதை நிறைவேற்றிட்டு போறேன், சொல்லுமா. நான் ஒன்னும் பெருசா கேட்க போறது இல்லப்பா. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீயும் உன் ஒய்ஃபும் சந்தோஷமா வாழ்றத என் கண்ணால பாக்கணும், அது போதும் எனக்கு. அம்மா, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்பா எனக்கு வெறும் டாக்டரா இருக்கிற மாதிரி நீ எனக்கு வெறும் அம்மாவை மட்டும் தான் இருக்கிற. ஏமா, இது உனக்கு கொஞ்சம் கூட சுயநலமா தெரியல? மா, அந்த பொண்ணோட இடத்துல இருந்து கொஞ்சமாவது யோசிச்சு பாருமா. அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு பொண்ணு பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பொண்ணோட சம்மதம் இல்லாம நீ அவ கழுத்துல தாலி கட்ட வேண்டாம், புரியுதா? மா, நீ சொல்றது பேர் கல்யாணம் கிடையாதுமா. இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் இந்த வீட்டை விட்டு என்ன போயிடுவேன். வினய். வாசுகி, உனக்கு அறிவே கிடையாது. பையன் 2 இட்லி கூட சாப்பிடல, இந்த நேரத்துல தான் இத பத்தி எல்லாம் பேசுவியா? நல்லா சொல்லுவீங்க. நீங்க பேச வேண்டியதெல்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். உங்கள மாதிரி பொறுப்பு இல்லாம எனக்கு என்னன்னு நான் இருக்க முடியாதுங்க. இப்ப இருக்கிற இக்கட்டான நிலைமையில அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் பொறுப்புன்னு நினைக்கிற? அவனை சந்தோஷமா வச்சுக்கிறதும் அவன் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறதும் தான் இப்ப நம்ம பொறுப்பு. வினய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன கெட்டுட போகுது? அதுவும் அவனுக்கு சந்தோஷத்தை தானே தரும். நீங்க ஆண்டு அனுபவிச்சிட்டீங்க. என் புள்ள இந்த வயசுல அனுபவிக்க வேண்டிய எந்த சுகத்தை அனுபவிச்சான்? நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எந்த ஆசையும் இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்க. வாசுகி, அந்த ஆசையெல்லாம் எனக்கு துளி கூட கிடையாது. நீ என்ன வேணாலும் ஆசைப்பட்டுக்கலாம், அது உன்னோட விருப்பமா. எனக்கு என் பையனுடைய உயிர் தான் முக்கியம். நான் அதுக்கு தான் பிரியாரிட்டி கொடுப்பேன். நீ என்ன விரும்புறியோ அதை பண்ணிக்கோ. நான் ஏதாவது சொல்ல போனா மயங்கி விழுந்துருவேன். நீ முடிஞ்சா பொண்ண பாரு. உன் பையன் ஒத்துக்கிட்டா நீ கல்யாணம் பண்ணி வை, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா வினய் சம்மதம் இல்லன்னா அதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்ன விட்டு. அம்மா வணக்கம், நான் புரோக்கர் முனுசாமிமா. வணக்கம் மேடம், நான் ஏஜென்ட் பார்த்திபன். வணக்கம் மேடம். வணக்கம். நான் எதுக்காக உங்க 3 பேரையும் ஒரே டைம்ல வர சொன்னேன் தெரியுமா? தெரியாதுங்களே அம்மா, நீங்களே சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்குவோம். உங்க 3 பேரையுமே தனித்தனியா வர வச்சு என் பையனுக்கு அலைன்ஸ் பார்க்க சொன்னா நீங்க ஒருத்தர் மட்டுமே பார்க்கறதா நினைச்சு அலட்சியமா இருப்பீங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. உங்க 3 பேருக்குள்ளயுமே ஒரு போட்டி வந்துரும். அதனால என் பையன் கல்யாணம் பண்ணிக்க சீக்கிரமே ஒரு பொண்ணு கிடைப்பா. நீங்க சொல்றது 100% கரெக்ட் மேடம்.
நாங்க 3 பேரும் உள்ள வரும்போதே அந்த எண்ணம் எங்களுக்கு தோணுச்சு. ம். அம்மா, நீங்க எப்படிப்பட்ட பொண்ண எதிர்பார்க்கறீங்கன்னு விளக்கமா சொன்னீங்கன்னா அதே அம்சத்துல ஒரு 10 பொண்ணை கொண்டு வந்து உங்க முன்னாடி நிப்பாட்டுறேன். அதுல ஒன்ன நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். என் புருஷன் ஒரு டாக்டர், ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காரு. இந்த வீடு ஈசிஆர்ல பண்ண வீடு, அமெரிக்கால பிசினஸ்னு பெரிய கோடீஸ்வர குடும்பம் நாங்க. இதெல்லாம் நீங்க சொல்லணுமாமா? பார்த்தாலே தெரியுதே. பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்டா நீங்க பதில் சொல்லணும்ல, அதனாலதான் சொன்னேன். ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான். பொண்ணு நல்ல லட்சணமா இருக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி இந்த ஜாதி, மதம், வரதட்சணை, காரு, பங்களா, நகை, நட்டு, படிப்பு இத பத்தியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருந்தா ஒரு வாரத்திலே கல்யாணத்தை வச்சிடலாம். கல்யாண செலவு மொத்தத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம். ஓகே, டன் மேடம். நீங்க கேட்ட குவாலிஃபிகேஷன்ல என்கிட்ட 1 டஜன் பொண்ணுங்க இருக்காங்க. நாளைக்கே இன்டர்வியூ வச்சுக்கலாம். ஏய் இருப்பா, நீ ஏன் அவசரப்படுற? இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்றத அப்படியே போய் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அவங்க எங்க வார்த்தையை நம்ப மாட்டாங்கம்மா. எங்களை சீட்டிங் ஆளுங்கன்னு நினைப்பாங்க. அதுக்கு பிறகு எங்களை கூப்பிட மாட்டாங்க. அதனால வரதட்சணைன்னு ஏதாச்சும் கொஞ்சமாவது கேளுங்க. அப்பதான் ஜனங்க நம்புவாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்படி யாருக்காவது சந்தேகம் வந்தா நேரடியா என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். இப்ப போதுமா? இப்படி ஒரு கிளைண்ட் கிடைக்கிறது அபூர்வம். மேடம், என்ன நம்புங்க, நான் நாளைக்கே உங்களுக்கு கன்ஃபார்ம். தம்பி, ஏன் அவசரப்படுற? இத பாருங்கம்மா, நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது எனக்கே சந்தேகமா இருக்கு. மாப்பிள்ளை பையனுக்கு ஏதாவது கோளாறா இருக்குமோன்னு. அப்படி இருக்கும்போது பொண்ணு கொடுக்கறவங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க. பெரியவரே, நீங்க தான் அவசரப்படுறீங்க. நான் என்ன சொல்லியே முடிக்கலையே. நீங்க சந்தேகப்படுற மாதிரி என் பையனுக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. நான் அதை மறைக்கணும்னு நினைக்கல. எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிதான் பொண்ணு கேட்க போறேன். இல்லனா என் பையனே இதுக்கு ஒத்துக்க மாட்டான். என் பையனுக்கு கேன்சர். ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவனுக்கு இருக்கிற கண்டம் சரியாயிடும்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை என் பையனுக்கு டாக்டர் சொன்ன மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா என் மருமகளை நான் என் பொண்ணு மாதிரி பார்த்துப்பேன். எங்க சொத்து எல்லாத்தையுமே அவ பேருக்கு எழுதி வச்சு நான் கூட இருந்து பார்த்துப்பேன். சாரி மேடம், நாங்க செய்யற இந்த தொழிலால நிறைய பேரு எங்க காது படவே எங்களை கிண்டல் பண்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது கேலியா இருக்கலாம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் ரொம்ப புனிதமானது. நாங்க சேர்த்து வைக்கிற ஜோடிங்க கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்ந்து புள்ள குட்டிகளோட வாழையடி வாழையா தலைக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசையே. நீங்க சொல்றபடி செஞ்சா அது நாங்க செய்யற தொழிலுக்கு துரோகமாயிடும். அந்த மாதிரியான துரோகத்தை நாங்க என்னைக்குமே செய்ய மாட்டோம் மேடம். அம்மா, தயவு செஞ்சு உங்க எண்ணத்தை மாத்திக்கங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துடாதீங்க. ஏதாவது தப்பா பேசி இருந்தா எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நாங்க வர்றோம். வர மேடம்.